தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அண்ணன் சீமான் பேசியது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. எல்லாரும் அவர் பேசிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத விட, அவர் பேசும்போது ரொம்ப திமிரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல ஊப்பிகள் கதறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எராமிசைன்னு சொல்லப்படுகிற அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்கள் தான். அந்த ஐயா என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமிரை அடக்கியே தீர வேண்டும். அதாவது அவர் எழுதியிருக்கிற இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு, திமிரை அடக்கியே தீர வேண்டுமா. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை கடற்கரை பகுதியில் தலைவர் கலைஞரின் பேனாவிற்கு சிலை வைப்பது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்துள்ளது. அதில் தன் கருத்தை உரைக்க நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்துள்ளார். அதில் எந்த ஒரு கருத்தையும் சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் நீ பேனா வைத்தால் நானே அதை உடைப்பேன் என்று அவர் பொதுவெளியில் பேசியுள்ளது வெறும் கருத்தாகாது, அது வன்முறையின் வெளிப்பாடு. அது வெறும் கருத்துதான் என்றால் இன்னொருவர் நீ பேனா சிலையை உடைத்தால் நான் உன் கையை வெட்டுவேன் என்று சொல்லக்கூடும். அதுவும் வெறும் கருத்துதான் என்று விட்டு விடலாமா? உடனே பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பார் அண்ணாமலை. அதனால் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பார் சுப்பிரமணிய சுவாமி. நமக்கு தெரியும், இவர்கள் அனைவரும் ஒரே நாடக கோஷ்டிகள், வெவ்வேறு பாத்திரங்கள். பாஜக பின்னால் இருக்கும் துணிச்சலில்தான் சீமான் பேச்சில் இவ்வளவு திமிர் வெளிப்படுகிறது. திமிரை அடக்கியே தீர வேண்டும். எங்கே தொடக்கினாரோ அதே மாதிரி முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, பயங்கர கோர்வை. அன்புடன் சுபவீர பாண்டியன், திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பயங்கரமாக பேசியிருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டோரின் தடைகளை எல்லாம் உடைத்த பேனா கலைஞருடையது. அந்த பேனாவை உடைப்பேன் என்று சொல்லும் சீமானின் கை எந்த சேதாரமும் இல்லாமல் பத்திரமாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன்னு சொல்லிட்டு மனுஷ்ய புத்திரன் சொல்லியிருக்காருங்க. இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்காக தொடர்ந்து பயங்கரமாக ட்விட்டரில் வேலை செய்யக்கூடிய ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தவர், பனிமலர் அக்கா அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு வராங்க. அவங்களுடைய படத்தை போட்டு அசிங்கமான ஒரு வார்த்தை, அதை என்னால் குறிப்பிட முடியாது, அதை நான் போடுறேன், அந்த புகைப்படத்தை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சீமான் பேசியதற்கு இப்படி ஒரு இதுவை போட்டார். உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா பனிமலரை என்னோட புகைப்படத்தை பயன்படுத்துகிறேன்னு காவல் நிலையத்துக்கு டேக் பண்ண பட்டுன்னு பதறி போய் அந்த ஊப்பி அதை டெலீட் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. அத்தனை அசிங்க பிடிச்ச வேலைகளை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எல்லாம் திராவிட முட்டு கொடுக்குற ஆளுங்களை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது தான் ஒன்று புரியுது, அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. எதிரில் இருக்கிறவன் எவனுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு திமிரில் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கருத்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னு எல்லாரும் பதிவிடுறாங்க. உண்மையாக இதை பேசின சுபவியாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து பேசியிருக்க மனுஷபுத்திரனாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவர் சீமான் அப்படி செய்தால் பயங்கரமாக ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் பேசியிருக்காருங்க. அவர் வந்திருந்தாலும் சரி, அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு திமுகவினருக்கு ஆதரவாக பேசினால் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிறதும் அதிகாரிகளும் சரியான 3 நிமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த 3 நிமிடத்தை ஆதரவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் அப்படியே அள்ளி வழங்கிட்டு, ஆதரவு பேசாதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உடனே சார் உங்களுடைய டைம் முடிஞ்சு சாருங்கிறாங்க, நடுவில் பேசுகிறாங்க. அப்போ எப்படி அவங்க கருத்து பதிவு பண்ண முடியும்? ஆனால் சீமான் அவர்கள் அங்கே பேசுவதற்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு ஒரு சத்தம், அப்படி ஒரு சத்தம் வந்துட்டு இருந்தால் எப்படி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ண முடியும்? இதெல்லாம் அங்கே இருந்தவனுக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம். அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு போகணும். ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை கேட்கணும், அதை தான் பண்ணணும். அதை விட்டுவிட்டு அந்த கருத்து கேட்கும் கூட்டில் ஐயா வாழ்க, கலைஞர் வாழ்க அப்படின்னு சொன்னால் தான் அமைதியாக இருப்போம். மற்றபடி வேறு ஏதாவது ஒன்று பேசிட்டாலே அவன் கிடையாது, அவன் போய் மேடை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுக்கிறது. சொல்ல முடியாத, இங்கே பதிவு பண்ண முடியாத வார்த்தைகளில் முன்னாடி போய் நின்று அந்த அதிகாரிகள் முன்னாடியே பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி அந்த திமுகவோட உண்மை முகத்தை பார்த்தோம். இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15க்கு மேலே அந்த சின்ன மினி வேன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இறக்கி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பின்னாடிலாம் வெளியெல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாரும் அன்றாட காட்சிகள், வயதானவர்கள் அத்தனை பேரும் கொண்டு இறக்கியிருக்காங்க. எதுக்குமா வந்திருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியல. என்ன விஷயத்தை கேட்க வந்திருக்கீங்க, பேச வந்திருக்கீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு மீனவங்க, நான் இந்த திட்டத்தை வரவேற்கிறேன், இந்த ஒரு வார்த்தை தான் தெரியுது. எல்லாருக்கும் அந்த ஒன்றை மட்டும் சொல்லி அப்படியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்து அப்புறம் சாப்பாடு கொடுத்து இப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே முக்கால்வாசி கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இருந்து அண்ணன் போட்ட ஒரே ஒரு ட்விட்டால் அங்கே வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா கேமரா, நிறைய மீடியாக்கள் இருந்தது. இதை நான் பதிவிட்டே ஆகணும்.
அத்தனை மீடியாக்களும் அண்ணன் சீமான் வெளியே வந்த உடனே மொத்தமாக வெளில வந்துருச்சு. அதை நான் வந்து சின்னதாக இருக்கிற யூடியூப் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் ஊடகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அத்தனை பேரும் வெளியில் ஓடி வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் பைட் கேட்டு பட்டுன்னு அப்படியே எல்லாருமே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ யார் அவங்க பார்க்குறாங்கன்னு இருக்குது. கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்தை மட்டும் பதிவு பண்ணணும்னு சொல்கிற எல்லாரும் இன்னொரு முறை இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது தயவு செய்து அதை பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்தை மட்டும் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்றாங்க இல்லையா? அது வந்து பொதுமக்களோட கணக்கு. யார் வேணா வந்து சொல்லலான்ட்டு. அப்ப அந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் நிகழ்வு என்னவோ அதை தானே பதிவிட்டிருக்கணும். இப்போ வரைக்கும் பதிவிட்டிருக்க சுபவீர பாண்டியனா இருந்தாலும் சரி, மற்ற அனைவரும் வந்து பதிவிட்டிருக்காங்களா? மனுஷபுத்திரன்லேருந்து பலரும் வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்க குறிப்பிட வேண்டிய விடயம் என்ன? இப்ப சீமான் அத உடைப்பேன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல அத வைக்கலாமா வேண்டாமாங்கிறது தான் பிரச்சனை. வைக்கிறதால என்ன மாரியான பிரச்சனை இருக்கு? வைக்காததால எதுலாம் தவிர்க்கப்படுதுங்கிறத தான் அங்கே பதிவிடணும். அந்த விஷயத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது உடைப்பேன்றத கோவத்தின் வெளிப்பாடாக சொன்னார். அதுக்கு முன்னாடி 12 கிராமங்கள் இதனால் பாதிக்கப்படும் சொன்னார். அதெல்லாம் யாருமே குறிப்பிட மாட்டாங்க. இன்னும் பல விடயங்கள் இருக்குது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு விஷயம் இருந்தால் ஆனால் திமுகவின் கோரமுகம் இதன் மூலம் தெளிவடைகிறது. இதை பார்க்கக்கூடிய எந்த ஒரு கட்சி சாராத மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பொதுமக்கள். இந்த விடயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் யார் உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கிறாங்க, யார் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேரும் புகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வாக்கு அரசியலில் பயன்படுத்தி நான் ஓட்டு வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன்.